பரோட்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டில் பரோட்டா செஞ்சுருக்கோம். ஸோ பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சுருக்கோம். ஆக்சுவலி வெளியில் தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆக்சுவலி எப்பயாவது ரேராக வீக்லி ஒன்ஸ். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா வீட்டில் செஞ்சோம். ஏன் நம்ம யூஸ்வலாக வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றோம்னு பார்த்திங்கன்னா அதோட ப்ராசஸ் டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சண்டே வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பிளான் பண்ணி செஞ்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக் மசாலா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எக் மசாலா செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருந்தது டேஸ்ட்டு. அண்ட் பரோட்டா மேக்கிங் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நம்ம புதுசாக நம்ம சேனலில் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு நம்மளுடைய ப்ரொசீஜர் அப்படி சொல்லிட்டு. ரொம்ப எம்மியாக இருந்ததுங்க. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை